இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வாரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் உண்மை இயேசு கைவிடவே மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள், அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. நேற்றைய நாளில இருந்து இந்த நாள் வரைக்கும் எல்லா பெட்ரோல் செட்டிலையும் நீங்கள் பார்த்தால் அங்கே மோட்டார் பைக்குகள், பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாம் லைனுக்கு நிக்குது. இன்றைக்கு நான் பார்த்தேன் சில இடங்களில் பரல்கள் எல்லாம் லைனில் வச்சிருக்கிறாங்க. அங்கே பெரிய ஒரு கியூவா இருக்குது. ஹல்லேலூயா. என்னத்திற்கு? ஒரு 5 லிட்டர் பெட்ரோல் வேண்ட, ஒரு 10 லிட்டர் டீசல் வேண்ட, எல்லாம் லைன்ல நிக்குது. பெரிய வாகனம் நிக்குது, சின்ன வாகனம் நிக்குது, புது வாகனம் நிக்குது, பழைய வாகனம் நிக்குது. அத போல நான் சிந்தித்தேன், அந்த பெட்ரோல் செட் இருக்கிற இடத்துல எங்களை வச்சு கொள்ளுங்க. அல்லேலூயா. எங்களை நோக்கி லைன் கட்டி நிக்குது. என்னது? பெரிய பிரச்சனை நிக்குது, சின்ன பிரச்சனை நிக்குது. அல்லேலூயா. பழைய பிரச்சனை நிக்குது, புதிய பிரச்சனை நிக்குது. அல்லேலூயா. எத்தனை பிரச்சனைகள் ரவுண்டு கட்டி நின்றாலும் நமக்கு சப்ளை பரலோகத்திலிருந்து கிடைக்கிறபடியால் நிச்சயமாக நாம் வெட்கப்படுவது இல்லை, நாம் தோற்று போவதில்லை. நமக்கான சப்ளை கர்த்தரிட்ட இருந்து வருகிறது. அல்லேலூயா. அது ஒரு நாளும் முடிந்து போகாது. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பிரச்சனைகள் உங்களுக்கு லைனில் நிக்கலாம், எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணத்தக்கதாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கையை தட்டி அந்த தெய்வத்திற்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். ரைட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கத்துக்கு பிற்பாடு அறிவித்தல்கள், சாட்சி, ஒரு சாட்சியும் இருக்கிறது. அதை பிரசங்கத்தின் பிற்பாடு நாங்கள் கேட்கலாம். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாராக. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? பாஸ்டரை பார்த்து சும்மா இருக்கா கேளுங்க, பாஸ்டர் சந்தோஷமா இருக்கிறீங்களா? அதே மாதிரி 2-3 பேரை கேளுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்ல காணாதே. ஹல்லேலூயா. அப்படி உற்சாகம் இருக்கணும். ஹல்லேலூயா. இல்ல இல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு வரும் பொழுது, ஒரு ஆராதனை முடித்து வரும் பொழுது எனக்கு ஆவியில ஒரு சமாதானம் இல்ல. கர்த்தாவே, ஜனங்கள் எல்லாரும் ஆவியில தொய்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆவியில தொய்ய கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஒரு 5-6 தரம் நல்லா கை அசைச்சு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. 2-3 இருக்கு. பிரைஸ் தி லார்ட் கொடுங்க. இருந்து கொண்டே கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அப்படியே லைன்ல பார்க்கல பெரிய ஒரு பிரச்சனை பின்னக்கு இருக்கும். ஆனாலும் பயப்படாதிருங்க. பவுசர் நின்று போகலாம், பரலோகத்தின் பவுசர் நிக்காது. அல்லேலூயா. அபிஷேகம் கிடைத்துக் கொண்டிருக்கும், வல்லமை கிடைத்துக் கொண்டிருக்கும், சக்தி கிடைத்துக் கொண்டிருக்கும். அல்லேலூயா. பவுலுக்கு சக்தி இல்லாமல் போட்டது. ஆகவே அவர் ஆண்டவரை போய் கேட்கிறார், ஆண்டவரே, இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு கிருபை தாங்க. கர்த்தர் சொல்றார், என்ற சக்தி உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. என்ற கிருபை உனக்கு போதும். இந்த பிரச்சனை இருக்கட்டும். அல்லேலூயா. இந்த பண பிரச்சனை இருக்கட்டும், ஆனா இந்த சக்தி உன்னோட கூட இருந்து உன்னை பலப்படுத்தும், தைரியப்படுத்தும். நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் பவுலுக்கு வாக்கு கொடுத்தார். இந்த 3ஆம் மாசம் உங்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என்ற கிருபை உனக்கு போதும், என்ற அருள் உனக்கு போதும், என்ற சக்தி உனக்கு போதும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவற்ற சக்தி எனக்கு போதும் என்று எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. அந்த சக்தி போதும் என்ற மறுபடியும் கையை தட்டி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே என்று சொல்லுங்க. சொல்லி சொல்லி நன்றி இயேசுவே. ஆமென். அவர் உங்களை பலப்படுத்துவார், புதிய வழிகளை திறப்பார், புதிய அற்புதங்களை செய்வார். விசேஷமாக இந்த காரியத்தில் ஜெயம் வேண்டும் என்று எந்த சகோதரி சகோதரன் இருக்கிறீங்களோ, இந்த மாசத்தில் நீங்கள் சந்திக்கிற காரியத்தில் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார்.
அல்லேலூயா. 3 மாசம் உயிர்த்தெழுந்த நாளுக்கு அடையாளமான மாதம். அல்லேலூயா. கல்லறையை உடைச்சு கொண்டு இயேசு வெளியே வந்தார். அந்த 3 நாளுக்கு அடையாளம் தான் 3ஆம் மாசம். அல்லேலூயா. இந்த மாசம் நீங்கள் வெளியே வருவீர்கள், வெளியே வருவீர்கள், வெளியே வருவீர்கள். நான் வெளியே வருவேன் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த மாசத்துல நான் வெளியே வருவேன், வெளியே வருவேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசு வெளியே வரும் பொழுது தன்னுடைய ஆடைகளை மடித்து வைத்து விட்டு வந்தார். அல்லேலூயா. நீங்களும் காரியங்களை ஒழுங்குபடுத்தி வெளியே வாருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கவலைப்படாதிருங்கள், ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆவியானவரே. இந்த நாளிலும் கூட நிரந்தர ஆசீர்வாதம், நிரந்தர கிருபை, நிரந்தர சுதந்திரம் ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறதை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. நிரந்தரமான ஆசீர்வாதத்தை குறித்து ஆவியானவர் தாமே உங்களோடு கூட பேசுவாராக. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நாங்க சண்டைக்கு பிறகு, யுத்தத்துக்கு பிறகு வந்த பிற்பாடு எங்கள் எல்லாருக்கும் அரசாங்கம் என்ன செய்தார்கள்? தரப்பாலை தந்தார்கள். தற்காலிகமாக தரப்பாலுக்கு பிற்பாடு தகரத்தை தந்தார்கள். தகரத்துக்கு பிற்பாடு அரை வீட்டு திட்டம் என்று தந்தார்கள். இப்பொழுது முழு வீட்டு திட்டம் என்று கொடுத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்றால் நிரந்தரமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களிலேயும் தற்காலிக ஆசீர்வாதமும் இருக்கிறது, நிரந்தர ஆசீர்வாதமும் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. மனுஷர்கிட்ட மாத்திரம் அல்ல, கர்த்தர்கிட்டயும் இருக்குது. தற்காலிகமாகவும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், நிரந்தரமாகவும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. தற்காலிக ஆசீர்வாதத்துக்கு உதாரணமாக கர்த்தருடைய உடன்படிக்கை பட்டியானது ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாசம் இருந்துச்சுதான். உடன்படிக்கப்பட்டி 3 மாசம் இருந்த பொழுது அந்த 3 மாசமும் அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அது தற்காலிக ஆசீர்வாதம். அல்லேலூயா. அநேக தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொன்னார், நீ சமாதானத்தை காண்பாய், உன் நாட்களிலே உனக்கு, இப்ப நான் சொன்னேன், சுகம் கிடைக்கும், உனக்கு நன்மைகள் உண்டாகும் என்று எத்தனை பேருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அது தற்காலிகமானது. அல்லேலூயா. ஆனால் சிலருக்கு, ஒருவருக்கு அல்ல, ஒரு சிலருக்கு நிரந்தரமான வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எப்படின்னு சொன்னா, ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை, உன்னை சபிக்கிறவர்களை, அல்லேலூயா, நீயும் உன் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அங்கே ஆபிரகாமை பார்க்கும் பொழுது ஒரு நிரந்தரமான, ஒரு சந்ததி ரீதியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு வைக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சந்ததி ரீதியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்ததை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்ப பாருங்கள், நான் ஆண்டவருக்காக இதுவரைக்கும் நான் நினைக்கிறேன் 28-30 வருடங்கள் வரும் என்று நினைக்கிறேன். 30 வருடத்துக்கும் 30 வருடம் நான் ஊழியத்துக்குள்ளே இறங்கி இந்த 30 வருஷம் நான் ஊழியத்தை செய்து இப்படியே என்னுடைய தேவ மகிமை முடியக்கூடாது, என்னுடைய சந்ததிக்கும் அந்த ஆசீர்வாதம் போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க பல வருடங்களாய் கர்த்தரை தேடுகிறீர்கள், உபவாசிக்கிறீர்கள், ஜெபம் பண்ணுகிறீர்கள், தேவ ஆராதனைக்கு வருகிறீர்கள். அல்லேலூயா. இந்த வடகாடு ஆராதனை பொறுத்தவரை எவ்வளவோ தூரத்தில் இருந்தெல்லாம் வருகிறீங்க. அப்ப கர்த்தருடைய சித்தம் என்னவென்றால் இன்றையோடு ஆசீர்வாதம் முடியக்கூடாது, உங்களுடைய சந்ததியோட ஆசீர்வாதம் செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த நாளிலே நான் பள்ளிக்கூடத்தில் வந்து நின்ற பொழுது தம்பி கடைசியாக நடத்தும் பொழுது ஒரு வார்த்தையை சொன்னார், தாவீதை போல, தாவீதை போல என்று சொல்லி. இந்த நாளிலே செய்திக்கு ஆதாரமான மனுஷனும் தாவீது தான். அல்லேலூயா. தாவீதை பார்க்கும் பொழுது தாவீதை கர்த்தர் நிரந்தரமாக ஆசீர்வதிக்கிறார். கை வைத்து சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு பரலோகத்தில் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் எழுதப்பட வேண்டும். ஆமென். இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது பரலோகத்தில் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. 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 தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு நிரந்தர ஆசீர்வாதத்தை தருகிறேன்.
Praise the Lord. Hallelujah. 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 இன்னைக்கு ஒரு 5 லட்சம் பண தேவையோட வந்திருக்கலாம், அல்ல ஒரு சரீர சுகத்தோட வந்திருக்கலாம். அது மாத்திரமல்ல, அதையும் தாண்டி நீண்ட காலமாய் கர்த்தர் உங்களை நல்லா வச்சிருக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ரட்சிப்பு நிரந்தர ஆசீர்வாதம். ஹalleluya. பரிசுத்தாவின் அபிஷேகம் நிரந்தர ஆசீர்வாதம். ஆமென். இதெல்லாம் ஒரு நாள் நம்ம விட்டு போகாது. ஹalleluya. அத குறித்து நான் பேசல. சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் கர்த்தர் நிரந்தரமா எங்களுக்கு வைக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya சொல்லுங்க. நம்முடைய பர்ஸ்ல கர்த்தர் எப்பவும் ஆசீர்வாதத்தை வைக்க விரும்புகிறார். ஆமென். ஹalleluya. இதுதான் நம்முடைய மாப்பிசைக்கிற தொட்டி. ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களே. இந்த மாப்பிசைக்கிற தொட்டி ஆசீர்வாதமா இருக்க வேணும். ஆமென். அதனால கர்த்தர் சொல்ல, கடன் கொடுக்க மாட்டாய், கடன் வேண்ட மாட்டாய், கடன் கொடுப்பாய். ஆமென். அல்லேலூயா. சகல விதத்திலும் எங்களை சீமான்களாக வைத்திருப்பதுதான் கர்த்தருடைய சித்தம். ஆமென். ஆனால் அதற்கு ஏற்ற வண்ணமாய் தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் எனக்கு பாரப்படுத்தின 2 காரியங்களை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். முதலாவது, கர்த்தர் தாவீதுக்கு எப்படி ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார் என்பது 2 சாமுவேல் 7வது அதிகாரத்துக்கு நீங்கள் வந்து 8வது வசனத்தை படியுங்கள். 2 சாமுவேல் 7:8 வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே எங்களோடு இடைப்படுங்க. 2 சாமுவேல் 7:8. இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி, பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இங்க கவனிங்க, என்ன கவனிங்க. கர்த்தர் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் தாவீதை நோக்கி, நீ என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையிலிருந்து நான் எடுத்தேன். அல்லேலூயா. தாயின் கர்ப்பத்தில் இருந்து அல்ல, தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆட்டு மந்தையிலிருந்து நான் உன்னை எடுத்தேன். கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீதை கர்த்தர் எங்க இருந்து எடுத்தாரா? ஆட்டு மந்தையிலிருந்து. எங்க இருந்து? ஆட்டு மந்தை, ஆட்டு பட்டி. சொல்லுங்க, எங்க இருந்து? சொல்ல மாட்டீங்களா? ஆட்டுப்பட்டி. ஆட்டுப்பட்டியில ஆடு மேய்ச்சு கொண்டு ஆட்டு மனத்தில வாழ்ந்து கொண்டிருந்த உன்னை அதிபதியாக நான் உன்னை அழைத்தேன் என்று கர்த்தர் தாவீதுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீ எந்த பட்டியிலையும் இருக்கலாம், ஆனா கர்த்தர் உன்னை அழைத்தால் நீ உயர்த்தப்படுவாய். அல்லேலூயா. நீ எந்த கீழான இடத்திலையும் இருக்கலாம், இயேசு உன்னை அழைத்தால் நீ உயர்த்தப்படுவாய். அல்லேலூயா. தாவீதை பார்த்து சொல்லுகிறார், இதுவரைக்கும் நீ ஆடுகளோட தெரிஞ்ச, ஆட்டு வாசத்தோட தெரிஞ்ச, ஆட்டு மேய்ப்பனாக இருந்தாய். ஆனால் நான் உன்னை எப்படி மாத்தி இருக்கிறேன் என்றால், பூமியில் இருக்கிற பெரியோர்களுடைய நாமம். அல்லேலூயா. எவன் இந்த பூமியில பணக்காரன், எவன் இந்த பூமியில படிச்சவன், எவன் இந்த பூமியில வசதியானவனோ அவனுக்கு நிகராக உன்ற பெயரை நான் கனப்படுத்தி ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் தாவீதுக்கு சொன்னார். பரலோகம் என்பது சாதாரணம் அல்ல. அநேக பரிசுத்தவான்களோட நாங்கள் இருக்கிற பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க போகிறோம். நாங்கள் சிம்பிளா நினைக்கிறோம், அநேக முத்துக்களோட இருக்கிற பாக்கியம் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். வேதம் சொல்லுது, பூமியில் இருக்கிற பெரியோருடைய நாமத்திற்கு ஒத்த நாமத்தை யாருக்கு கொடுத்தாரா? ஆடு மேய்ச்சவனுக்கு கொடுத்தாரா? அல்லேலூயா. தேவதாஸ் பாஸ்டருக்கு ஆண்டவர் அதை கொடுக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நீ ஒரு சாதாரணமான மனிதன் தான், ஆனால் உன்னுடைய நாமத்தை கர்த்தர் உயர்த்துகிறார். உன்னுடைய நாமத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறார். தாவீதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அடுத்த வசனம் படிங்க. அடுத்த வசனம், நன்றி ஆவியானவரே. நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்க. 11 உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணி. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா.
அல்லேலூயா. கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை பாருங்க. பெயரை உயர்த்துகிறார். அடுத்ததாக என்ன செய்கிறார்? எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி அவனுக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுக்கிறார். கையெழுத்தி சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதின் வாழ்க்கையை பார்த்தால் அவன் வாழ்க்கையில எதிரிகள் சத்துருக்கள் அதிகமாக இருந்தார். அவன் வாழ்க்கை முழுவதும் யுத்தத்திலேயே போயிட்டது. அவன் வாழ்க்கை முழுவதும் ரத்தங்களிலே போகிறது. அதனால ஒரு கட்டத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு சேச்சு கட்டாத, ஏண்டா நீ ஒரே யுத்தம் பண்ணினவனா இருக்கிறாய், உன்ற புள்ளியை நான் கொண்டு சேச்சை கட்டுகிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப தாவீதை பார்த்து சொல்லுகிறார், இவ்வளவு எதிரிகள் உனக்கு இருக்கும் பொழுது நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், இளைப்பாறுதலை தந்து. அல்லேலூயா சொல்லுங்க. கையை சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு தருகிற ஆறுதலின் ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, பணம் இருக்குது, சொத்து இருக்குது, அந்தஸ்து இருக்குது, ஆனால் ஆறுதல் இல்லை. அல்லேலூயா. ஆனால் தேவன் எனக்கும் உனக்கும் அந்த ஆறுதலின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுக்கு அப்படி ஒரு வருத்தம் வந்தால் செலவழிக்க பணம் இல்லை என்பது கர்த்தருக்கு தெரியும். உதவி செய்ய மனிதர்கள் என்பது கர்த்தருக்கு தெரியும். அதனால கர்த்தர் என்ன செய்கிறார்? அது எதுவும் அண்டாமல் ஆறுதலை தந்து எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு சோதனைகள் வேதனைகள் மத்தியிலும் நமக்கு நல்ல இளைப்பாறுதலை கர்த்தர் தந்திருக்கிறார். தாவீதுக்கு சொன்னான், உனக்கு ஆறுதல் என்ற ஆசீர்வாதம் படியமா. அடுத்தது, இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். கரங்களை தட்டுவீங்களா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவர். ஆண்டவர் தயவு செய்து கவனிங்க. தாவீதை பார்த்து சொல்றார், இவ்வளவு ஆசீர்வாதம் உனக்கு தற்காலிகமா தந்துட்டேன், கடைசி ஒரு பெரிய ஒரு மகிமையை கொடுக்கிறேன், உனக்கு நான் வீட்டை உண்டு பண்ணுவேன். யோசிச்சு பாருங்க, வீடு இல்லாமல இருந்த அவனுக்கு அரண்மனையே கொடுத்துட்டார், அவனுக்கு ராஜாசனமே கொடுத்துட்டார். அப்போ சொல்றார், நான் உனக்கு வீடு கொடுக்க போறேன். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உன் சந்ததியை எனக்கு முன்பதாய் நிலை நிறுத்த போகிறேன், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். உன் நிமித்தமாக, உன் நிமித்தமாக நீ பெத்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போற, உன் மருமக்களை ஆசீர்வதிக்க போகிற, உன் பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிற, உன் பூட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிற. இந்த வார்த்தையை கேட்கிற நீ இன்றைக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயா இருந்தால் உன் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவது நிச்சயம். கையை தட்டி அந்த ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. நான் செத்த பிறகு என்ற பிள்ளைக்கு என்ன நடக்கும் என்பது தெரியாது, ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ மரித்த பிறகும் உன்ற பிள்ளையை நான் கைவிட மாட்டேன். அல்லேலூயா. அடுத்த வசனம் நீங்க அழகாக சொல்லுகிற, படிச்சவங்க 12வது வசனம், உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும் போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்பப்பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தின் நிலைப்ப. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, உன்ற நாள் முடியும் அப்பா, அப்ப நீ மரித்து விடுவாய், கவலைப்படாம என்னட்டவா, உன்ற கற்ப பிறப்பை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, கல்யாண கட்டுநாக்கள் மட்டும் சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கட கற்ப பிறப்புகளை நீர் ஆசீர்வதிக்கிறவா. ஒரு ஜெபமா செய்யுங்க. இயேசுப்பா, என்ற கற்ப பிறப்புகளை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. Thank you Jesus. Hallelujah. சொல்லுங்க, ஆண்டவரே, என்ற கற்ப பிறப்பு குடிகாரனாய் வரக்கூடாது, கொலைகாரனாய் வரக்கூடாது, துஷ்டனாய் வரக்கூடாது, வியாதிக்காரனாய் வரக்கூடாது, கடன்காரனாய் வரக்கூடாது, ஆசீர்வதிக்கப்படவன். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. உன் கற்ப பிறப்பை நான் ஆசீர்வதிப்பேன். அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்ல 13, அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தாவீது ஆடுக்கு பின்னாலே திரிஞ்ச இந்த பிள்ளையே, உன்னை மாத்திரமல்ல உனக்கு பின்னுக்கு பிறக்க போகிற பிள்ளை எனக்கு ஒரு மகிமையான ஆலயத்தை கட்டுவான். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். உன் பிள்ளை இளைப்பாறுதலை காண்பான். உன் பிள்ளை கர்த்தருக்காக செயல்படுவான். உன் பிள்ளை கர்த்தருக்காக எழும்புவான். அல்லேலூயா.
இந்த பிள்ளையை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாயோ அந்த பிள்ளைக்கு ஜீவனை கொடுப்பேன் என்று இந்த செய்தியின் வேளையில கர்த்தர் கிருபையாய் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு தெரியாது, ஆனால் உன்ற பிள்ளை எனக்கு ஒரு மகிமையான ஆலயத்தை கட்டுவான். அப்படி அடுத்த 14 வசனம் மிக அருமையான வசனம். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா சொல்லுங்க. நன்றி அப்பா. அல்லேலூயா. சொல்ல நீ செத்து போடுவ, உன் பிள்ளைய விட்டு நீ போயிடுவ, ஆனா பரம தகப்பன் நான் இருப்பேன். அல்லேலூயா. அவனுக்கு என்ன உறவாக இருப்பேன்? தகப்பன் உறவாக இருப்பேன். கையசைச்சு சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. என்னுடைய 3 பிள்ளைகளுக்கு நான் இல்லாட்டிலும் ஒரு தகப்பன் இருக்கிற கர்த்தர். அப்படி நீங்க சொல்லுங்க. உங்களுடைய பிள்ளைகள் எத்தனை பேரோ அப்படி பார்த்து சொல்லுங்க. என்ற 5 பிள்ளைக்கு நான் இல்லாட்டிலும் தகப்பன் கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர்ட்ட தான் நாங்க ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அவரைத்தான் நாங்க நம்பி வாழுகிறோம். அப்ப கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? மகனே, நான் இந்த வண்ணமாய் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க வீடுல போய் படிச்சால் ஆண்டவர் சொல்றார், முந்தியெல்லாம் நான் கிருபையை மற்ற மனுஷர்கள் மேல எடுத்தேன், ஆனால் அவன் மேல கிருபையை எடுக்க மாட்டேன். ஏனென்றால் உன் நிமித்தம். ஆமென் சொல்லுங்க. ஏன் கர்த்தர் பிள்ளையை ஆசீர்வதிக்க போறார்? பிள்ளையின் நிமித்தமா? இல்ல இல்ல, தாவீதின் நிமித்தம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தாவீதின் நிமித்தம். அல்லேலூயா. தாவீதின் நிமித்தம். ஆமென் சொல்லுங்க. இந்த குடும்பத்தை ஏன் கர்த்தர் ஆசீர்வதிக்க தெரியுமா? ஆண்டவருக்கு ஊழியம் செய்யற அடியான் நிமித்தம். எஸ். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நான் ஆண்டவற்ற பிள்ளையா இருக்கிறபடியால் அதான் போன கிழமை தேவ மனுஷன் கர்த்தர் பேசினார். யோசேப்பின் நிமித்தம் போர்த்திபாரின் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். அல்லேலூயா. தாவீதின் நிமித்தம் அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். தாவீதின் நிமித்தம் அவருடைய சந்ததிக்குள்ள மகிமை இறங்கி வருகிறது. அல்லேலூயா. 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 தாவீது எப்படி இதை பெற்றுக்கொண்டான்? ஆண்டவன் இதை எப்படி பெற்றுக்கொண்டான்? அவனுடைய பணபலத்தினாலேயா என்று கேட்டால் அவனுக்கு காசே இல்லை. அவனுடைய குடும்ப செல்வாக்கா என்று கேட்டால் குடும்பமே அவனை மதிக்கல, தாய் தகப்பனை மதிக்கல. அவன் சங்கீதத்தில் தான் நடந்து வந்த பாதையில் எழுதும் பொழுது சொல்லுகிறான், என் சகோதரருக்கு நான் வேற்று மனுஷன் போலானேன் அப்படின்னு. அவங்க சகோதரங்கள் கூட தாவீதை எப்படி நினைச்சாங்கண்டா, இவனுக்கு அப்பா வேற, அப்படிதான் நினைச்சாங்க. அதனால இந்த சின்ன பிள்ளைய வனாந்தரத்தில் ஆடு மேய்க்க விட்டாங்க. அவன் ஒரு வேற்ற மாற்றான் பிள்ளையை போல பார்த்தார்கள். குடும்ப செல்வாக்கு கிடையாது, பணபலம் கிடையாது, படிப்பிற்கு அதுவும் கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனால் கர்த்தர் அவன் இருதயத்தை பார்த்தார். அல்லேலூயா. தாவீதிட்ட படிப்பில்ல, பணம் இல்ல, அந்தஸ்து இல்ல, செல்வாக்கு இல்ல, அவன் இருதயம் கர்த்தருக்கு முன்பதாய் நேர்மையாக இருந்தது. கையொத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயங்களை பார்க்கிறார். கர்த்தரோ இருதயங்களை பார்க்கிறார். அல்லேலூயா. சாமுவேலுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தாவீது அபிஷேகம் பண்ண போய் சொல்லுகிறார். தாவீது அபிஷேகம் பண்றதுக்கு பதிலா தமையன்மார் அபிஷேகம் பண்ண யோசிக்கிறான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலுக்கு சொல்றார், சாமுவேல், நீ இவங்களுடைய முகத்தை பார்க்கிறாய், ஆனால் நான் தாவீதுடைய இருதயத்தை பார்க்கிறேன். அல்லேலூயா. இந்த 200 பேருக்குள்ள உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. கோடி கோடி அந்த ஜனங்கள் மத்தியில உங்கள் இருதயங்களை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு தெரிய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அந்த இருதயத்தை பார்க்கிற தேவன் என்ன செய்கிறார்? தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. கையெத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அந்த இருதயத்தில் ஏக்கம் உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிறார். அந்த இருதயத்தில் தேவனை குறித்த பாசம் உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. தாவீதின் வாழ்க்கையில அநேக சோதனைகள், அநேக வேதனைகள் வந்தது. ஆனாலும் அந்த இருதயத்தை பக்குவமாய் பரிசுத்தமாய் தாவீது காத்துக்கொண்டான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அங்கே வேதம் சொல்லுகிறது, வெளிப்படையான காரியம் அல்ல, இருதயத்தில் மறைந்திருக்கிற நற்குணமே மேலானது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நற்குணம் எங்க இருக்க வேணும்? இதயத்தில். சொல்லுங்க, எங்க? இருதயத்தில். சவுண்டா நெஞ்சில கை சொல்லுங்க. எங்க? இருதயத்தில். எங்க இருக்கணும் குணம்? இருதயத்தில். அல்லேலூயா. அல்லேலூயா. வெளி வேஷத்துக்கு குணம் இல்ல. அல்லேலூயா. பாருங்க, நாங்க வேகமா போகிறோம். ஆமென். போலீஸ் மறிச்சான், ரவிக்கு போலீஸ் மறிச்சிட்டான். உடனே டேய் அண்டா கூப்பிடுவோம் போலீஸ், உனக்கார அந்த வேலை அந்த கேட்போம் இல்ல,
அப்படியே நீ இல்லையன்ற நல்ல பிள்ளைய போல அப்படியே பதுமையா இறங்கி மெல்லமா போய் அப்படியே கதையே வெளியே வராது. சார் சீர் எல்லாம் சொல்லி அப்படியே கதைப்போம். சிலவளை போலீஸே மயங்கி விழுந்து எங்களுக்கு ஃபைன் அடிக்காம போட்டுருவான். அல்லையா? சிலவளை சொல்லுவான் சின்ன பையன்ட்டு ஒரு 500 ரூபா அடிச்சு விடுவான். எல்லாத்தையும் முடிச்சுட்டு மோட்டார் சைக்கிள் ஏறி ஒரு 5 நிமிஷம் தான் விசரன். அல்லையா? அதை போன் பண்ணுவான் மனுஷன், என்னப்பா நேரம் படும். அதுல ஒரு விசரன் மறிச்சிட்டான். என்ன அதற்கு சோத்திரம். அது நல்ல குணமா? அந்த பொலிசுக்கு காட்டின குணம் உண்மையான குணமா? இல்ல இல்ல, அது வேஷம். குணம் எங்க இருக்க வேணும் சொல்லுங்க, சவுண்டா சொல்லுங்க. எங்க இருக்கணும்? இருதயத்தில். எங்க இருக்கணும்? இருதயத்தில். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த குணம் தாவீதுக்கு இருந்துச்சு. ஆமென். அந்த சுபாவம் தாவீதுக்கு இருந்துச்சு. ஆமென். அதனால கர்த்தர் அவனை கனப்படுத்துகிறார். ஆமென். ஆடு மேய்ச்சது காணும்பா அரசாங்கத்துக்கு கர்த்தர் அழைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ராஜாவாக மாறவன் விட இவ்வளவு படிக்க வேணும். ஆண்டவர் சொல்லி நீ ஒன்றும் படிக்க தேவையில்லை, நான் உன்னோட இருப்பான், வந்து குந்து என்று சொன்னார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஆமென். கர்த்தர் உங்களை கனப்படுத்த போகிறார். ஆமென். நல்ல உச்சமான எல்லைகளை நீங்கள் காண போறீங்க. அல்லேலூயா. எதனால்? உங்களுடைய இருதயத்தின் சுபாவத்தினால். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீதின் வாழ்க்கையில இருந்த 2 சுபாவங்களை இந்த நாளில் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அநேக நல்ல குணங்கள் தாவீதுக்கு இருந்துச்சு. அதுல குறிப்பாக இந்த நாளிலே ஆவியானவர் பேசும்படியாய் பாரப்படுத்தின 2 சுபாவங்களை நான் பேசுகிறேன். மிக நல்ல அருமையான குணம் அவனுடைய வாழ்க்கையில். இந்த முதலாவது நாங்கள் சொல்ல போனால், கவனிங்க, இன்றைக்கு அதிகமாக ஒவ்வொருவருக்கும் வருகிற ஒரு காரியம், எல்லாராலும் தவிர்க்க முடியாத ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் கோபம். சொல்லுங்க, கோபம். சவுண்டா சொல்லுங்க. கோபம். சவுண்டா சொல்லுங்க. கோபம். கோபம் என்பது எங்களுடைய ஒட்டி பிறந்த ஒரு சுபாவமாக இருக்கிறது. இந்த கோபத்தை குறித்து நான் பேசுவதற்கு முன்பதாக ஒன்றை சொல்லுகிறேன். கோபம் என்பது கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிற ஒரு உணர்ச்சி. அல்லேலூயா. எப்படி பசிக்குதோ, எப்படி குத்துனா நோவு வருகுதோ, எப்படி அழுக வருகுதோ, அத போல கோபம் என்பதும் கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிற ஆசீர்வாதமான உணர்ச்சி. அல்லேலூயா. அதனால் கர்த்தர் சொல்லுகிறார், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. அல்லேலூயா. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. அந்த கோபம், மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. ஆனால் சில ஒழுங்குகள் நிமித்தமாக கர்த்தர் அந்த கோபத்தை நமக்குள்ள வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆலயத்துக்கு வருகிறார். ஆலயத்தில் வரும் பொழுது புறாவித்துக் கொண்டிருக்கிறாங்க. புறாவிக்கிறவங்களை பார்த்த உடனே ஆண்டவர் சாந்தமாய், என் பிள்ளைகளை சேச்சில புறாவிக்க கூடாது, முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுவீர்களாக, அப்படியா சொன்னார்? இல்ல, முன்னுக்கு போய் ஒரு சவுக்கு எடுத்து பிசிக்கி அடிச்சு போங்கட வழியா. என்னத்தோட? கோபத்தோட. ஆலயம் சுத்தமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே இந்த கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையாய் வாழக்கூடிய மனுஷனாக தாவீது இருந்தான். கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, கோபத்தை கட்டுப்படுத்தி, கோபத்தை கட்டுப்படுத்தி, எந்த நேரம் கோபத்தை அடக்க வேண்டுமோ, கோபத்தை அடக்க வேண்டுமோ, அந்த நேரம் அடக்கி பொறுமையை தாவீது கடைபிடித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க. அதனால நிரந்தர ஆசீர்வாதம் தாவீதுக்கு தேவன் அள்ளி கொடுத்தார். அல்லேலூயா. 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 தாவீதை நீங்க பார்க்கும் பொழுது நீங்க படிங்க 1 சாமுவேலின் புத்தகம் 25வது அதிகாரத்துக்கு வாங்க. 1 சாமுவேல் 25:5 படிங்க. 1 சாமுவேல் 25:5. பிரைஸ் தி லார்ட். தாவீது 10 வாலிபரை அழைத்து, 5ஆம் வசனமாமா வாரனா 25:5. ஓகே, நாளை படிச்சிட்டு, நாபால் தன் நாடுகளை மயிர் கத்தரிக்கிற செய்தியை வனாந்தரத்தில் இருக்கிற தாவீது கேட்டபோது. அல்லேலூயா. காணும். அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, நாபால். பாஸ்டர் கவனிக்கங்க. சொல்லுங்க, நாபால். கோபம். நாபால். அல்லேலூயா. நான் நடுவில் இந்த நாபாலை குறித்த இடைகளை பிரசங்கிப்பதுண்டு. இந்த நாபால்
இந்த அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது தாவீதினுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், சரியா, நாபால் யார் என்று சொன்னால் தாவீதுக்கு மிகவும் க்ளோஸ் ஆன ஒரு மனுஷனாக இருந்தான். தாவீதுக்கு மிகவும் ஒரு சிநேகமான மனுஷனாக நாபால் இருந்தான். கவனிங்கள், இந்த நாபாலுக்கு ஆடுகள் இருந்தது. வனாந்தரத்திலே ஆடுகளை அவன் மேய்த்து ஆட்களை வச்சு அந்த ஆடுகளை மேய்ச்சு கொண்டிருந்த பொழுது தாவீது வனாந்தரத்துல உயிருக்கு பயந்து ஓடி திரிஞ்சு கொண்டிருக்கிறான். சவுலின் நிமித்தமாய் ஓடிக்கொண்டிருந்த பொழுது தாவீது என்ன செய்கிறான் என்றால், அந்த உயிர் பயத்தின் மத்தியிலையும் நாபாலின் ஆடுகள் ஒன்றும் சேதம் இல்லாதபடிக்கு அதை அவன் பாதுகாத்தான். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் இங்கே இருக்கிற மாதிரி நாயும் நரியும் இல்ல, அந்த வனாந்தரத்தில் சிங்கமும் புலியும் கரடியும் தான். ஆகவே தாவீதும் சின்ன வயசுல ஆடு மேய்ச்சு சிங்கத்திட்டிருந்து கரடிட்டிருந்து காப்பாற்றின அனுபவத்துல என்ன செய்கிறான், யாரோ தெரியாத இந்த மனுஷனுக்கு நண்பனாகி அவன் ஆடுகளை தன்ற ஆட்களை வச்சு பாதுகாத்து கொடுத்தான். அல்லேலூயா. கையசை சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருப்பதுதான் நட்பு. ஆமென் சொல்லுங்க. ஒருவருக்கு ஒரு உதவி செய்வதுதான் நட்பு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நண்பர்கள் கிடைப்பது பாக்கியம். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு எங்களுக்கு கிடைக்கிற நண்பர்கள், உங்களுக்கு கிடைக்கிற நண்பர்கள் உங்களோடு கூட குற்றம் குறைகளை கதைக்கிறதுக்கு இல்ல. நண்பர்கள் என்னத்திற்கு? ஒருவருக்கொருவர் ஒத்தாசை செய்வது, ஒருவருக்கு ஒரு உதவி செய்வது. கையேத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த காலத்திலேயும் சிநேகிக்கும்படியாகத்தான் கர்த்தர் சிநேகிதர்களை உண்டாக்கி இருக்கிறார். இப்ப தாவீதுக்கு ஒரு சிநேகிதனை கர்த்தர் கொடுக்கிறார். அவன் பேர் என்னது? நாபால். இந்த நாபாலுடைய சிநேகத்திற்கு தாவீது உண்மையாக இருந்து என்ன செய்கிறான், அவனுக்கு எப்படி அந்த காரியங்களை செய்யறான். நாபால் என்ற ஆட்களை சொல்றாங்க. நீங்க பாத்தீங்க 15வது வசனம். அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாய் இருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை, நமது பொருள் ஒன்றும் காணாமல் போனதும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அவங்க சொல்றாங்க, தாவீது எங்களுக்கு மிகவும் உபகாரியாக இருந்தான், நல்ல உதவி செய்தான். ஒரு நாளும் எங்களுடைய ஒரு ஆடும் களவு போகாதபடி எங்களுடைய ஆடுகளை தன்ற ஆடுகளை போல அவன் பாதுகாத்தான். எப்படி நட்பத்துவம் பாருங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது பக்கத்து வீட்டுக்காரன் கோழி வந்தா சமைச்சு முடிச்சிட்டு தான் அத வெளியவர் அக்கிய போசனத்துல திருப்பந்தில எல்லாம் ஒண்டா கை கொடுத்து நிப்பாங்க. ஆனா எங்கேயோ ஒரு பிரச்சனையை கொடுத்து கொண்டிருப்பாங்க. இல்ல, நாபாலுடைய வாழ்க்கையில ஒன்றும் இழப்பு வரக்கூடாது என்று தாவீது மிக கவனமாக இருந்தார். கையெத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களோடு நண்பத்துவமாய் பழகிறவர்களுடைய வாழ்க்கையில ஒரு சேதமும் வரக்கூடாது என்பதுல நீங்க கவனமாய் இருப்பீர்களாக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்ப தாவீது எப்படி அவனோட பழகினா என்பதை தாவீது சொல்லுகிறான். படிச்சு பாருங்கள். 21. தாவீது தன் ஜனங்களை நோக்கி அவனுக்கு வனாந்தரத்தில் இருக்கிறதையெல்லாம் வீணாகவே காப்பாற்றினான். அவனுக்கு உண்டானதினெல்லாம் ஒன்றும் காணாமற் போனதில்லை என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், நான் நன்மை செய்தேன் அவனுக்கு. அது மாத்திரமல்ல, அவன் சொல்லுகிறான், ஜீவன்கள் எல்லாவற்றையும் நான் காப்பாற்றினேன். நட்பத்துவம், கணவன் மனைவி முதலாவது விசேஷ நண்பர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கையெத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்து வீட்டு மச்சாலோட நண்பியா இருக்காதங்க. முதல் புருஷன் பஞ்சாதி நண்பர்களாக இருங்கள். சக விசுவாசிகள் நண்பர்களாக இருங்கள். ஒருவர் உடைமைகளை ஒருவர் காத்துக் கொள்ளுங்கள். ஒருவர் ரகசியத்தை ஒருவர் காத்துக் கொள்ளுங்கள். தாவீது சொல்லுகிறான், அந்த வண்ணமாய் நான் காத்தேன். இந்த நேரத்தில் நான் விஷயத்துக்கு வருகிறேன். இப்ப நண்பனாகிய தாவீதுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. என்ன பிரச்சனை? அபிஷேகம் இருக்குது, ராஜா அபிஷேகம் அவன் மேல இருக்குது. ஆனா ஒரு கட்டத்தில் அவனுக்கு சாப்பாடு இல்ல. சொல்லுங்க, என்ன இல்ல? சாப்பாடு. சவுண்டா சொல்லுங்க. சாப்பாடு இல்ல. சவுண்டா? சாப்பாடு இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்ல அபிஷேகத்தோட ஆராதனை முடிச்சிட்டு போவீங்க, சில காரியங்கள் உங்களுக்கு குறைவா இருக்கலாம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா?
சொல்ல மாட்டீங்களே? ஆமென். ஆராதனை அபிஷேகம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது. ஆனா சில குறைவுகள் இருக்கும், அதை கர்த்தர் அனுமதிக்கிறார். தாவீதுக்கு சாப்பாடு இல்ல, தாவீதோடு இருக்கிற ஆட்களுக்கு சாப்பாடு இல்ல. அந்த நேரம் ஒரு செய்தி தாவீதுக்கு ஒரு 5ஆம் வசனம் இப்ப படிங்க. 5வது வசனம். தாவீது 10 வாலிபரை அழைத்து நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பெயரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரி. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அங்கே நாபால் என்கிறவன் என்ன செய்கிறான்? என்ன கவனிங்க, ஆடுகளுக்கு மயிர் கத்தரிக்கிறான். ஆடுக்கு மயிர் கத்தரிக்கிறால் இந்த காலத்தில் உங்களுக்கு சொல்ற மாதிரி சொன்னால், நாங்க நெல்லு விதைச்சிட்டு அறுவடை பண்றது, பலன் கிடைக்கிற நாள், நெல்லு விற்கிற நாள், மீனுக்கு விலை போட்டுட்டு மீன் எடுக்கிற நாள், அத போல ஆடெல்லாம் வளர்த்து அந்த ஆட்டு மயிர் கத்தரிக்கிற நாள். கத்தரிக்கிற நாளிலே அவன் பார்க்கும் பொழுது நாபாலுக்கு நிறைய வருமானம் வந்துட்டது. ஆக அவன் கொண்டாடுகிறான். என்ன வேதம் சொல்லுது? ராஜ விருந்தை போல விருந்து செய்கிறான். அந்த அளவுக்கு அவனுக்கு வருமானம். இதை தாவீது கேள்விப்படுகிறான். டேய், நாங்களும் இந்த ஆடையெல்லாம் பாதுகாத்தம் தானே, இப்ப அவன் கொண்டாட்டம் தானே கொண்டாடுறான், 3 நாளா விருந்து வைக்கிறானாமே என்று சொல்லிட்டு 10 வாலிபர்களை பிடிச்சு சொல்றான், நீங்க போய் என்ற பேரை சொல்லி அந்த நாபாலோட கதையுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நண்பர்கள் ஒருவருக்கொருவர் உதவி கேட்பார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் தான் உதவி கேட்க முடியும். ஆமென் சொல்லுங்க. புரோகிட்ட போய் கேட்க முடியாது. இப்ப தாவீது என்ன செய்கிறான்? 10 மனுஷல பிடிச்சு அனுப்பி சொல்லுகிறான், எனக்கு கொஞ்சம் சாப்பாடு இல்லாம இருக்குது, ஆனாலும் தாவீது உன்னை அனுப்பினார். அங்க 7வது வசனம் படிங்க. 7வது வசனம். இப்பொழுது ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர் எங்களோட கூட இருந்தார்கள். அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை, அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள். ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க வேண்டும். நல்ல நாளில் வந்தோம், உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், சொல்லி காட்டுகிறான், நாபால்ட்ட சொல்லுங்க, நான் விரையிலாம கிடக்குது என்ற எனக்கு பெரிய பிரச்சனை, நீங்க போய் சொல்லுங்க, அவங்களோட வேலைக்காரையும் கேட்க சொல்லுங்க, நான் எப்படியெல்லாம் நாபாலுடைய ஆடுகளுக்கு உதவி செய்தான். கவனிங்க, என்ன கவனிங்க, எப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்லுங்க. நல்ல சந்தோஷமான நாளில தான் வந்திருக்கிறோம், உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதையும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கு கொடுத்து விடுங்க. அல்லேலூயா. அங்கே தாவீது பணம் கேட்கவில்லை, அங்கே தாவீது ஆஸ்தி கேட்கவில்லை. தாவீது கேட்டது அந்த சந்தோஷ நாளில ஆகாரத்தை அவன் கேட்டான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சில வேளை ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் அப்படி தவிக்க விடுவார். அபிஷேகம் கிருபைகள் இருக்கும், சில குறைவுகள் நிமித்தம் சில மனிதர்கள் முன்பதாய் போய் நிற்க வேண்டிய நிலைமைகள் வரும். அந்த நேரத்தில் கர்த்தர் நம்முடைய இருதயங்களை பார்ப்பார். ஆமென். கையாசை சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க சொந்த சகோதரி விட்ட, உங்க சொந்த மாமா மாமி விட்ட, நீ உங்க தேவை நிமித்தம் நீ போய் நிற்கும் பொழுது கர்த்தர் உன் இருதயத்தை பார்ப்பார். அல்லேலூயா. தாவீதின் வேலைக்காரர் போய் இதை சொல்றாங்க, ஐயா உங்களுடைய ஃப்ரெண்ட் சொன்னார், அவருக்கு இப்படி கஷ்டமான்னு சொன்ன இவன் என்ன பதில் சொல்லுகிறான்? 10வது வசனம் படிங்க. 10வது வசனம். நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரயோஜனமாக தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. திண்ட வீட்டுக்குள்ள என்னவோ செய்தது போல அவன் என்ன கேட்கிறான்? யாரா அவன் தாவீது? அவன் கேட்டது காரணம் என்னடா, அவன் வரியில இருந்தான். அவனுக்கு வந்த வருவாய் அதிகமானபடினால குட்டிச்சு வரியில இருக்கிறான். தாவீது அவன் மறந்து விட்டான். யார் அவன்? இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, பல பேர் அப்படித்தான் உங்களையும் சொல்லுவார்கள். யார் சொல்லுவாங்க தெரியுமா? உங்களோட மனுஷி சொல்லும், எனக்கு என்னப்பா செய்த நீங்க? புருஷன் மனுஷிய பார்த்து கேட்பான், என்னடி கொண்டு வந்த நீ? விசுவாசிங்க பாசல கேட்பாங்க, எங்களுக்கு நீங்க என்னத்தை தான் செய்தீங்க? அந்த நேரம்
அவங்க கேட்கிற அந்த டைம், பெத்த பிள்ளைங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கும், நீயா என்ன வளர்த்தா என்று கேட்கும். அல்லேலூயா. ரத்தத்தை பாலாக்கி பால் கொடுத்து வளர்த்து ஓராட்டி சீராட்டி பல்லு திட்டி டொய்லெட் கிள்ளி முகம் கழுவி பிள்ளையை ஆளாக்கி கல்யாணம் கட்டி பிள்ளை இந்த உயர்வுல சந்தோஷப்படும் பொழுது பிள்ளை வீட்டை வந்து கேட்பான், நீயா என்ன வளர்த்தாய்? தாவீதை பார்த்து கேட்கிறான். யார் அவன் தாவீது? இந்த நேரத்தில் அவன் அடுத்த இன்னொரு வசனம் சொல்லுவான் 11, நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணிவிட்டதையும் இன்ன இடத்தார் யார் என்று தெரியாதவனுக்கு கொடுப்பேனோ. என்ன அப்பவும் தண்ணியும் சோறும் கறியும் கொடுக்கிறதுக்கு 50 கதை கதைக்கிறான். 50 கதை, சோறும் தண்ணியும். தாவீதுக்கு வந்த பதில் என்ன? நண்பன் கைவிட்டான். கைவிட்டது மாத்திரமல்ல, அவன் கதைகள் ஒவ்வொன்றும் தாவீதை வேதனைப்படுத்தினது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த மனிதர்கள் உங்களை வேதனைப்படுத்துகிறார்களோ அந்த நேரத்தில் பரலோகம் உங்கள் இருதயத்தை வாட்ச் பண்ணி கொண்டே இருக்கும். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயங்களை பார்க்கிறார். கர்த்தரோ இருதயங்களை பார்க்கிறார். நல்ல குணம் இருதயத்தில் மறைந்திருக்கும். சாப்பாடு கேட்ட பொழுது அவனுக்கு சாப்பாடு கிடைக்கவில்லை. அல்லது நாபால் சொல்லியிருக்கலாம், நான் இந்த நேரம் தர முடியாது என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் பல வார்த்தைகளை பேசி அவர்களை நிந்தித்து அவர்களை மிகவும் கேவலப்படுத்தி அவன் அவர்களை அனுப்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷனுக்கு கோபம் பெறுகிறது எப்ப தெரியுமா? பல சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் பசி நேரம் ஒரு கோபம் பெறும். அல்லேலூயா. புருஷன் வேலையாள களையாள வந்து பசியோட சாப்பிட போறேன்னா பொம்பளையில கதைப்பான். மனுஷி மாதத்தில் ஒரு நாள் விலக்காக இருப்பார். அந்த நேரம் அவங்களுக்கு வேதனை டைம். அந்த நேரம் புருஷன் மனுஷி மர தூண்டுறது. எந்த நேரம் பிழையோ அந்த நேரம் மனுஷனுக்குள்ள இருக்கிற கோபத்தை பிசாசு தூண்டி விடுவான். நித்திர கொள்ளும் பொழுது தட்டினால் கோபம் வந்துவிடும். போனை இன்ட்ரெஸ்டா பார்த்துக்கும் பொழுது போனை பறித்தால் கோபம் வந்துவிடும். இங்கே தாவீது பசியில இருக்கும் பொழுது அவனுக்கு தகவல் வருகிறது இப்படியாக. என்ன 12வது வசனம், தாவீதின் வாலிபர் தங்கள் வழியே திரும்பி மறுபடியும் தாவீதிடத்தில் வந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 10 பேரும் சாப்பாட்டு பாசலோட வருவாங்க என்று நாக்குல தண்ணி ஊற விட்டு தாவீது பார்த்து கொண்டிருந்தா 10 பேரும் இப்படியே சோர்ந்து போய் வாராங்க. சோர்ந்து போய் வரும்போது தாவீது கேட்டான், என்ன என்ற நண்பன் என்ன சொன்னான்? அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க யாருன்னு கேட்கிறானுங்க, உங்களை தெரியாதவன் சொல்றான், நீங்கள் தான் பெருசா கதை விட்டீங்க, அவர் எனக்கு உதவி செய்வார், அவருக்கு நான் இப்படி செய்தனான் அப்படி செய்தனான், கவுண்டு கிடந்தனான் நிமிந்து கிடந்தனான். ஆனா அந்த சொல்லுது யாரென்றே தெரியாதா? வயிறு பசி ஒரு பக்கம், வந்த வார்த்தை இன்னொரு பக்கம். இந்த கோபம் தாவீதுக்குள்ள எழும்பும் பொழுது தாவீது என்ன செய்கிறான்? அடுத்த வசனத்தை படிங்க. அடுத்த வசனம், அப்பொழுது தாவீது 13, அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டிக்கொள்ளுங்கள் என்றான். அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டிக்கொண்டார்கள். தாவீதும் தன் பட்டயத்தை கட்டிக்கொண்டார். ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று அல்லேலூயா. கையை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாவீதுக்கு என்ன வந்துட்டது? கோபம். சொல்லுங்க, சவுண்டா சொல்லுங்க. என்ன கோபம்? கடுங்கோபம். சொல்லுங்க, கடுங்கோபம். என்ன கோபம்? கடுங்கோபம். பசியில இருக்கிறான் பாவி. இந்த ஆட்டை காத்ததே, இந்த ஆட்டை வளர்த்ததே அவன். வளர்த்த அவனுக்கு ஒரு கோபம். சோறு கொடுக்கலாம் போட்டுதான்.
சொன்ன எடுங்களா கத்தி என்றான். எத்தனை பேர் வந்தாங்களா? 400 ஆம்பளை. 400 பேரும் ஆயுதம் எடுத்துட்டாங்க, ஈட்டிய தூக்கிட்டாங்க. இன்றைக்கு நாபால் இந்த சந்தோஷத்தை துக்கமா மாத்திட்டு வாரு. என்ன கதை! இவங்களெல்லாம் ஒரு மனுஷரா? அல்லேலூயா சொல்லுங்க. இவனெல்லாம் ஒரு ஊழியக்காரனா? கேடு கட்ட நாய். அல்லேலூயா. அப்படிதான் சும்மா கம்பி கொண்டு வந்துச்சு. இன்றைக்கு இந்த மருமகளை போய் ஒரு கேள்வி கேட்கிறேன், என்னத்தோட வந்த நீ என்று கேட்கிறேன். அப்படி வாரன் ஆயுதத்தோட, சும்மா முகமெல்லாம் சிவந்து, எனக்கு சிவந்தாலும் தெரியாது, ஆனா தாவீதுக்கு சிவந்த மேனி, அவன் மோகன் அப்படியே சிவந்து, அப்படியே 4 பேரும் கழுதையிலோ குதிரையிலோ வாராங்க. அப்படியே சீறி கொண்டு வரும் பொழுது இந்த செய்தி நாபாலின் மனைவிக்கு போகிறது. அல்லேலூயா. கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா. அபிகாயில் சொல்லுங்க அபிகாயில். அல்லேலூயா. அபிகாயிலுக்கு இந்த செய்தி போகுது. என்ன? நாபால் நன்றிய மறந்து தாவீத ஏளனப்படுத்தி விட்டான். தாவீது இப்ப கொல்றதுக்கு, அடிபடுறதுக்கு, நியாயம் கேட்கறதுக்கு, சண்டை பிடிக்கிறதுக்கு வாரான் என்ற அந்த செய்தி அபிகாயிலுக்கு போச்சுது. அல்லேலூயா. அத போலதான் நாங்கள் கோபப்படும் பொழுது அந்த காரியம் பரிசுத்த ஆவியானவருக்கு செல்லும். அல்லேலூயா. கையசைச்சு சொல்லுங்க அல்லேலூயா. தேவதாஸ் கோபப்பட்டு விட்டான், கந்தசாமி கோபப்பட்டு விட்டான், சின்னசாமி கோபப்பட்டு விட்டான், அருமத்துர கோபப்பட்டு விட்டான். பரிசுத்த ஆவியானவர் அதை அறிவார். அல்லேலூயா. கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அறிவார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் அறிவார். ஆமென். சவுண்ட சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுடைய கோபங்களை பரிசுத்த ஆவியானவர் அறிவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அறிந்தார். அபிகாயில் அறிந்த உடனே என்ன செய்கிறாள் என்று சொன்னால் 19வது வசனம், தன் வேலைக்காரரை பார்த்து 18 அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. இவளுக்கு கேள்விப்பட்டுட்டாள், ஐயோ சாப்பாடு இல்லாமல் வந்த மனுஷனை இப்படி கதைச்சு போட்டாங்களே என்று சொல்லி போட்டு 5 சமைச்ச ஆடு, முழு ஆடு, 5 சமைச்ச ஆடு, 200 ரொட்டி, ஒன்று இந்த ரொட்டி, அது இந்த ரொட்டி. அல்லேலூயா. 200 ரொட்டி திராட்சரசம் ஏத்துங்களா கொண்டு போன சாப்பாடு கட்டவனுக்கு இப்படி சொல்லி போட்டானே என்று அந்த கோபத்தை தணிக்கும்படியாய் அபிகாயில் செயல்பட்டாள். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையில் நீங்க ஒன்றை கற்றுக்கொள்ள வேணும். மனுஷர்களுக்கு கோபத்தை எழுப்பக்கூடாது, கோபத்தை தணிக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய கணவனுடைய கோபத்தை தூண்டக்கூடாது, உங்களுடைய கணவனுடைய கோபத்தை தணிக்க வேண்டும். கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுடைய மனைவியின் கோபத்தை தூண்டக்கூடாது, மனைவியின் கோபத்தை தணிக்க வேண்டும். பாஸ்டரின் கோபத்தை தூண்டக்கூடாது, அவற்றை கோபத்தை தணிக்க வேண்டும். அபிகாயிலுக்கு விளங்கிட்டது, இந்த கோபம் தணிய வேணும்டா அவங்களோட வயிற்றுக்கு சாப்பாடு வேணும். கையை உயர்த்தி சொல்லுங்க. காணாதுங்க, உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி என்றாலும் ஒரு கோபத்தை தடுக்க வேண்டும் என்று ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் என் மூலமாய் கர்த்தர் பிரசங்கிக்கிறது காரணம், உனக்குள்ள அந்த கோபம் எழும்ப கூடாது என்று ஆவியானவர் இன்றைக்கு அடியவன் மூலமாய் உன்னோடு இடப்பட்டு கொண்டிருக்கிறார். கையை தட்டி ஆண்டவருடைய சித்தம் அதுதான். அல்லேலூயா. என் பிள்ளைகள் கோபம் கொண்டாலும் அந்த கோபத்தால பாவம் செய்யக்கூடாது. ஆமென். 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 ஒரு பகுதியை நான் சொல்லலாம். ஒருவர் சொன்னார், உனக்கு முன்னுக்கு இருக்கிறார்கள் யாரும் முன்ன கோபப்படுத்தினால் 30 தரம் மண்ணு எண்ணி போட்டு கதை உடனே கதைச்சிடாத. உனக்கு முன்னுக்கு உன்னை கோபப்படுத்துறது உன்னை விட பெரிய ஆளா இருந்தால் 300 தரம் எண்ணி போட்டு கதை. அல்லேலூயா. அல்லேலூயா. நோமல நாக்கண்ட எத்தனை மணி போட்டு காய்க்கணும்? 30. எங்களை விட கொஞ்சம் கடுமாக்கள் என்றால் 300. உங்களுக்கு கோபத்தை உண்டாக்கும்படியாய் முன்னுக்கு நிற்கிறது உங்கள் மனுஷியானால் எத்தனை நேரம் பண்றது? எண்ணிக்கொண்டே இருங்கள். அல்லேலூயா. எண்ணி சில கணவன்மாருக்கு முன்னாலேயும் மனைவிமார் என்ன செய்யணுங்க? எண்ணிக்கொண்டே இருங்க. இந்த கோபத்தின் மத்தியில
அதை தணிக்கிற ஒரு நல்ல அன்பின் பாத்திரமாய் பரிசுத்த ஆவியானவற்றை கிருபையால் அபிகாயில் எழும்பி வருகிறாள். எழும்பி வந்து தாவீதை பார்த்து என்ன சொல்லுகிறாள்? ஹல்லேலூயா. 24 படிங்க. 24. அவன் பாதத்தில் விழுந்து, தாவீதின் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கோபத்தின் வேளையில பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறத கேட்பாயாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அவள் என்ன சொல்லுகிறாள்? என் ஆண்டவனாகிய நீர் இந்த மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பிரச்சனையை பெருசாக நினைக்க வேண்டாம். ஆமென். கையை கொடுத்து சொல்லுங்க பக்கத்துல இருக்க ஆளுக்கு, இந்த பிரச்சனையை பெருசா எடுக்காதீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆவியானவர் அதைத்தான் சொல்லுவார். உங்கள் கோப நேரத்துல நீங்க நியாயம் தீர்க்க வேண்டும் என்று எழும்புகிற நேரத்துல, நன்மைக்கு பதிலாய் தீமை செய்தவர்கள் மத்தியில வீணாக உங்களுடைய பிரயாசங்கள் எல்லாம் முடிஞ்சிட்டது என்று நீங்கள் கம்புகிற தருணத்துல கர்த்தர் சொல்லுவார், நான் உன்னை காண்கிற தேவன், நான் உன்னை காண்கிற தேவன். அவமானங்களை, நிந்தனைகளை, உனக்கு விரோதமான வந்த வார்த்தைகளை நான் கவனித்திருக்கிறேன். அல்லேலூயா. அபிகாயில் சொல்லுகிறாள், ஆண்டவனே, கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன். 27 சொல்லுங்க. 27. இப்போதும் உமது அடியார் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு பின்னுக்கு சொல்லுகிறாள், கர்த்தர் உமக்கு நிரந்தர வீட்டை நிச்சயமாய் கொடுப்பார். நீர் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவர். உம்மோடு கர்த்தர் இருக்கும் பொழுது இந்த பொல்லாப்பினாலே ஒரு குற்றமும் உமக்கு வரக்கூடாது. தயவு செய்து பாவம் செய்யாதேங்க. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, தயவு செய்து. கை கொடுத்து தயவு செய்து கோபத்துல தூசணம் கொட்டிடாதேங்கோ. அல்லேலூயா சொல்லுங்க. கோபத்துல ஏன் என்ன பெத்தா என்று தாய் தகப்பனை கேட்காதேங்க. ஆண்டவரை தூஷிக்காதேங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வாக்குத்தத்தம் நிறைவேறும். அவமானங்கள் மகிமையாக மாறும். நிந்தனைகள் ஆசீர்வாதமாக மாறும். நிலையான வீட்டை கர்த்தர் கொடுப்பார். அவசரப்பட்டுடாதீங்க. அல்லேலூயா. கோபத்துல பாவம் செய்யாதீங்க. அதான் தமிழ்ல சொல்லுங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மத்தியமம். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மத்தியமம். தாவீது இவ்வண்ணமாய் கோபத்தோடு வரும் பொழுது, இவள் இதை சொன்ன பொழுது என்ன செய்கிறான் என்று சொன்னால், தாவீது என்ன சொல்லுகிறான்? ஒடியங்களா, இந்த புருஷன் எப்படியே நீயும் தானடி அப்படி இருப்ப. ஒரு வார்த்தை சொல்லவில்லை. எங்களுக்கு கேட்ட சாப்பாட்டுக்கு ஒரு சாப்பாடு தராதவன் எல்லாம் இவன் எல்லாம் மனுஷனா ஒரு கதைச்சிட்டாவது போக விட கேட்கவில்லை. தாவீது அதே இடத்துல சொல்லுகிற வார்த்தை 32. அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரபன் தரலபா லிபிதீனமா மரி அந்தரோ ஹேரமா மரி அந்தரலபா. ஹல்லேலூயா. அதான் தாவீதுல ஆண்டவருக்கும் பிடிச்ச எனக்கும் பிடிச்ச, என்ன பாவம் செய்தாலும் கர்த்தர் உணர்த்தினா இடத்தை பார்க்க மாட்டான். ஆமென் சொல்லுங்க. ஆக்களை பார்க்க மாட்டான். ஒரு முறை விபச்சார பாவம் செய்து போட்டான். அரண்மனையில் ராஜாவா இருக்கும் பொழுது நாத்தான்வேல் தீர்க்கதரிசி சொல்றான், நீ அந்த பாவி என்று சொல்ல, ஐயோ மன்னிச்சிடுங்க எம் பெருமானே. அல்லேலூயா. இங்க ஒரு பொம்பளை நியாயம் சொன்ன பொழுது அவன் சொல்லுவான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. நல்லதா போச்சது. அல்லேலூயா. நீ மட்டும் பெராட்டில். அல்லேலூயா. நீ மட்டும் பெராட்டில். 34 சொல்றான். 34 நீ
நீ தீவிரமா என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடியமட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடு வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடங்கொடாதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய நன்றி அப்பா, நன்றி அப்பா. கண்ணை திறவங்க எல்லாம் கண்ணை திறவங்க. யாரு நித்திர கொண்ட கண்ணை திறவங்க. அல்லேலூயா. இப்ப தாவீதுக்குள்ள இந்த கோபம் என்ன கோபம் தெரியுமா? 401 பேருமாய் சேர்ந்து என்ன செய்ய வேண்டும்? ஒரு நாயை கூட உயிரோட வைக்க கூடாது. அல்லேலூயா. இவ்வளவு நாள் செய்த நன்மைக்கு இப்படி தீங்கு செய்துட்டானே, ஒன்றும் இருக்க கூடாது, எல்லாம் பட்ட வேணும் என்று அந்த கோபத்தோட வரும் பொழுது, அந்த கோபத்தை தணிக்க சொல்லி அவனுக்கு புத்திமதி வந்த பொழுது, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அல்லேலூயா. என்ன வசனம் சொல்ல? 33 படிங்க. 33. நீ சொல்லிய யோசனையும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் இரத்தம் சிந்த வராதபடிக்கு என் கையை பழிவாங்காதபடிக்கு நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியா நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாய். கையை தட்டி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அம்மாவை அடிக்க அப்பா கையை ஓங்கைக்கல, புள்ள வந்து சொல்ல, அப்பா அடிக்காதேங்க, புள்ளைய தூக்கி எறிஞ்சு. கோபத்துல கதைக்க வேணும் என்று போய் மோட்டார் சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணேக்கல, மோட்டார் சைக்கிள் பெடல் காலை குத்தி போடும், மோட்டார் சைக்கிளை தூக்கி எறிகிறார். கோபம் வந்தோன கோப்பைகளை தூக்கி எறிகிறது. கோபம் வந்தோன கதவுகளை சட்டார் பட்டார் என்று அடிக்கிறார். மண்டைய கொண்டு போய் கொண்டைய பின்னுக்கு அடிக்கிறார். எல்லாம் செய்துட்டு தான் வந்து என்னை மன்னியும். ஆமே. இல்லை பாவம் செய்யாமல் கையெழுத்தி சொல்லுங்க, கையெழுத்தி சொல்லுங்க. 401 ஆம்பளை ரத்தம் கொதிச்சு கொண்டிருக்குது, நரம்புகள் துடிச்சு கொண்டிருக்குது, பழி வேண்ட வேண்டும் என்ற உணர்வு மேலோங்கி கொண்டிருக்கிறது. பரிசுத்தாவின குறுக்க வந்து சொல்லுகிறார், பொறுமையாக திரும்பி போ. கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. பொறுமையாக திரும்பி போ. நான் உனக்காக சுத்தம் பண்ண போகிறேன். நீ திரும்பி போ. உண்மையில குற்றம் வரக்கூடாது, உண்மையில பழி வரக்கூடாது. கோபத்தில் இப்படியெல்லாம் நடந்த நீ என்று போலீஸுக்கு நீ போக கூடாது. ஆண்டவர் அறியாத போலீஸ் மத்தியில் நீ நிக்க கூடாது. ஆண்டவர் அறியாத கூட்டத்தின் மத்தியில் நீ நிக்க கூடாது. நீ பொறுமையாய் போ என்று சொன்ன பொழுது தாவீது துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே எழுந்து நின்று துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா, ஆனந்தமே அல்லேலூயா, ஆனந்தமே அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. காணாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நியாயமும் தாவீது கதைக்கவில்லை. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவன் செய்த குற்றம் ஒன்றும் உணர்த்தவில்லை. ஆமென். அந்த இடத்துல ஆண்டவரை துதிச்சிட்டு பொறுமையாக போனான். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கையை கொடுத்து சொல்லுங்க, மற்ற கையை கொடுத்து சொல்லுங்க. ஆண்டவரை துதிச்சிட்டு பொறுமையாக போ. பொறுமையா போ. ஆண்டவரை துதிச்சிட்டு சந்தோஷமா போ. சந்தோஷம். அடுத்த நாள் என்ன நடந்துச்சு தெரியுமா? கர்த்தர் நாபாலை வாதித்தார். கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாபால் மேல வந்துச்சு. துடி துடித்து செத்து போனான். தேவ பிள்ளையே, உன்னை யார் கோபப்படுத்துகிறார்கள்?
உன்னை யார் தூக்கி அறிகிறார்கள்? நீ செய்த நன்மையை யார் தூஷிக்கிறார்கள்? பரலோகம் கணக்கெடுத்து கொண்டிருக்கிறது. அது உன்ற மனைவியா இருக்கலாம், உன்ற கணவனா இருக்கலாம். கர்த்தர் கண்காணிச்சு கொண்டிருக்கிறார். என்ற தாவீத இந்த அளவுக்கு கேவலப்படுத்தினாயே என்று சொல்லி நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுத்தார். ஆனா தாவீது என்ன செய்ய வேணும்? பொறுமையாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பொறுமை. பொறுமை. சொல்லுங்க பொறுமை. பொறுமை. சொல்லுங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத. பாவம் செய்யாத. அல்லேலூயா. அல்லேலூயா. பொழுது விடுகிறதுக்கு முன்னுக்கு உன் கோபம் தனிய கடவது. உன் படுக்கையில பேசிக்கொண்டிரு. அந்த கோபத்தை படுக்கையில பேசு, ஆக்களுக்குள்ள பேசாத. அல்லேலூயா. 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 நீ ஆசீர்வதிக்கப்படுகிறவன். ஆமென். உனக்கு நிலையான வீடு கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். நிரந்தர மகிமையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாத. ஆமென். அவசரப்பட்டு சண்டை பிடிச்சிடாத. ஆமென். அவசரப்பட்டு நியாயம் தீர்த்திடாத. ஆமென். அவன் அண்ணன் தண்ணி தராட்டி பிரச்சனை இல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். நான் உன்னை போஷிப்பேன். அல்லேலூயா. நான் உன்னை பராமரிப்பேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த வீட்டை பெண் எடுத்தீங்களோ அந்த வீட்டில் நீங்கள் தலை குனியலாம், ஆனா கர்த்தர் உங்களை தலை நிமிர்த்துவார். ஆமென். எந்த கணவனால நீங்க துன்பப்படுறீங்களோ அந்த கணவனுடைய இடத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். எந்த சபை போதகரால நீங்கள் அங்கே கீழே தள்ளப்படுறீங்களோ அந்த போதகர் ஸ்தானத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். ஆனால் உங்களில் ஒரு குற்றமும் இருக்கக்கூடாது. ஆமென். இவனும் இப்படி கதைச்சவன், இவனும் இப்படி செய்தவன், இவளும் புருஷனுக்கு வாய் காட்டினவள், இவளும் புருஷனுக்கு கை நீட்டினவள் என்ற குற்றம் பெறக்கூடாது. அல்லேலூயா. சொல்லுங்க. எல்லாரும் புருஷன்மாருக்கு அடிக்கலாம், ஆனால் நீயும் அதை செய்தாய் என்று அந்த குற்றம் உன்மேல் வரக்கூடாது என்பதற்காக ஆவியானவர் உன்னோட நாளாந்தம் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. 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 தாவீது, நீ என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஆமென். எப்படி எப்ப பெரிய ஒரு கோபம் வந்துச்சதோ அதை செய்யக்கூடாதுன்னு சொன்ன பொழுது அதற்கு அவன் அடிபணிந்தான். தயவு செய்து உங்களோட கோபங்களை மேசையில காட்டாதீங்க. உங்களோட கோபங்களை மனுஷர் மேல காட்டாதீங்க. உங்களோட கோபங்களை போன் மேல காட்டாதீங்க. உங்களோட கோபங்களை மூஞ்சையிலையும் காட்டாதீங்க. அல்லேலூயா. அழகான ஒரு கதை, உண்மை சம்பவம் இல்ல, கதை சொல்லிட்டு அடுத்த பகுதியை நிறுத்தி சொல்லுகிறேன். ஒரு வாலிபன் ஒரு பொம்பளைய காதலிச்சானாம். கதை, இந்த காதல் கதைகள் சொல்றேன் ஏனடா இதை கட்டுருவங்களும் காதலிப்பாங்க. இது கதை, நிஜம் இல்லையா? காதலிச்சானாம். காதலிக்கும் பொழுது இவனுக்கு ஒரு ஆசை வந்துச்சுதான். என்ற மனுஷி ஒரே பல்ல காட்டி காட்டி என்னோட பொறுமையா சிரிச்சு சிரிச்சு கதைக்கிறாளே, இவளை நான் கோபப்படுத்தி பார்க்கணும், இவளுக்குள்ள இவ்வளவு கோபம் இருக்குன்னு சொல்லி ஒரு கல்யாணம் அவன் கட்ட போற கூட்டி கொண்டு ஓட போற 2 கிழமைக்குள்ள அவளை கோபப்படுத்தி கொண்டே இருந்தானா. கோபப்படுத்தலாம் சிங்காரி கோபிக்கிறாளே இல்லை. அவளை என்னங்கோ 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 பொண்ணங்கோ சொன்னங்கோன்னு காய்ச்சி கொண்டு 2 கிழமை முடிஞ்சிட்டு கூட்டி கொண்டு ஓடிட்டான். கூட்டி கொண்டு ஓடிட்டு 2ஆம் நாள் பெரிய ஒரு சண்டை வந்து இவன் அடிக்காத குறை. அல்லேலூயா. எல்லாம் பேசி போட்டா என்ன குறை? அடிக்காத குறை. இவனுக்கு 5 கட்டு அறிவம் கட்டு. அல்லேலூயா. அடியாத்த கேட்டே விட்டான். என்னடி நான் இவ்வளவுக்கு அப்படி கதைச்சனடி, இப்படி கதைச்சனடி, அதுக்கு கோவிக்கலை, ஏனடி இந்த சின்னனுக்கு கோவிச்சனி, அப்ப எங்கடி கோபம் போச்சுது என்ற பொழுது அவள் சொன்னால, ஜவா கண்டுட்டு சாப்பாட்டு மேசையை கொண்டு போய், இது மாப்பிள்ளை சரியா, சாப்பாட்டு மேசையில் இருக்கிற அந்த மேல் விரிப்பை எடுத்து போடுவாங்க பார். அந்த பார்த்தா நாய் கடிச்ச மாதிரி எல்லா இடமும் அந்த மேசை முழுவதும் என்ன மாதிரி இருக்குது, நாய் கடிச்ச மாதிரி கிடக்க. கேட்ட இன்னடி நடந்தது, நீ வந்து கோபப்படுத்தி போட்டு போய்க்கல, என்ற கோபத்தை இதுல தான் இறக்குனான். அல்லேலூயா. எங்க இறக்குனான்? வசமா மாட்டு போடன்னு பார்த்து கொண்டு மவனே எண்ணி உந்த விளையாட்டுலாம் சரி வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தயவு செய்து நம்ம அழிக்கிற மிகப்பெரிய ஒரு பாவம் கோபம்.
எத்தனை ஒத்துக்கொள்ளுவீங்க? ஆமென். நம்முடைய நல்ல பேரை கெடுக்கிறது கோபம். ஆமென். எங்களுடைய நல்ல காரியங்களை அழிக்கிறது கோபம். ஆமென். அதை அடக்கு. ஆமென். பசி நேரத்துல தாவீதுக்கு வந்த கோபம் 401 பேரை பற்றினது. ஒரே ஒரு ஸ்திரீ அந்த கோபத்தை மாற்றினாள். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஒரே ஒரு ஆத்துமாவா நீ மாற வேண்டும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கோபத்தை எழுப்புகிறவனாக அல்ல, கோபத்தை தணிக்கிறவனாக. ஆமென். விசேஷமாய் பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருப்பார். கரங்களை விரிச்சு கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் அமைதியாக கேட்போம். பிதாவே, என் கோபத்துல பாவம் செய்ய என்னை ஒப்புக்கொடாதேயும் ஆண்டவரே. ஏதோ ஒரு வழியில் என்னோடு பேசுங்கப்பா, என்னை தடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே. இன்றைக்கு தாவீத அபிகாயில் தடுத்து நிறுத்தினது போல ஆண்டவரை நானும் கோபத்தால பாவம் செய்கிற நிலைமைகள் வரும் பொழுது என் தகப்பனே, என்னை நீரே தடுத்தாட்கொள்ள வேணும் ஆண்டவர். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவர். அமர்ந்திருந்து கையை தட்டி செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. ஒரு வார்த்தை சொல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஹல்லேலூயா. உன் விருப்பமில்லாத ஒரு வார்த்தை சொல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு 10 நிமிடத்துக்குள்ள நான் முடிக்கிறேன். தாவீதை கர்த்தர் நிரந்தரமாய் ஆசீர்வதித்தார். எனக்கும் உனக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அது நிரந்தரமான ஆசீர்வாதம். ஆகவே அவன் முதலாவது தன் இருதயத்தில் வைத்திருந்த நல்ல சுபாவம் கோபத்தை அடக்கி பொறுமையை கடைபிடித்தான். இரண்டாவது, கர்த்தருடைய அபிஷேகத்தின் மேலையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஊழியக்காரர் மேலையும் கவனமாக இருந்தான். கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீதின் இருதயத்தில் இருந்த அடுத்த நல்ல குணம், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்த காரணமாய் இருந்த குணம் என்ன தெரியுமா? தேவனுடைய அபிஷேகத்தின் மேலையும் தேவன் அபிஷேகம் பண்ணின மனிதர்கள் மேலையும் எச்சரிக்கையாக அவன் காணப்பட்டான். கையசைச்சு சொல்லுங்கள் ஆமென். ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் தன்னுடைய அபிஷேகத்தை இந்த சபையில நதியாக எங்கள் மேல ஊற்றி கொண்டு இருக்கிறார். அந்த அபிஷேகத்தை குற்றம் சொல்லாத, அந்த அபிஷேகத்தை குறை சொல்லாத. அல்லேலூயா. 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 நான் எத்தனையோ தடவைகள் சிந்திப்பதுண்டு. இவ்வளவு தூரங்களில இருந்து இந்த திருச்சபை இந்த காட்டுக்குள் இருக்கிற இந்த இடத்தை நோக்கி வருகிறார்களே, காரணம் என்ன? தேவனுடைய அபிஷேகம் தேவ சமூகத்தில் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் முற்றத்து மல்லிகை மணப்பது இல்லை என்பது போல நிறைய பேர் இந்த அபிஷேகத்தை குற்றம் பிடிக்கிறார்கள். ஒரு வழிபாடு சொன்னால், ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னால் சுயத்தால் சொல்லுகிறார்கள் என்று நினைக்கிறார்கள். ஒரு பிரசங்கம் வந்தால் அதை ஆவியானவர் சொல்வதாய் எடுத்துக் கொள்வது இல்லை. ஆனால் தாவீது தன் வாழ்க்கையில அபிஷேகத்தை கனப்படுத்தினான். ஆமென். கையசைச்சு சொல்லுங்கள் ஆமென். ஆமென். நாங்கள் கனப்படுத்த வேண்டியது கர்த்தருடைய அபிஷேகம். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்தின் அபிஷேகம் அல்ல, தெய்வீக அபிஷேகம். ஆமென். மாத்திரமல்ல, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஊழியக்காரர்கள். புதுசாக வந்திருக்கிறவர்களுக்கு இது விளங்காது, ஆனால் பழையவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றபடியால் இதை நான் டச் பண்ணி போகிறேன். கர்த்தர் இன்றைக்கு எங்கிருக்கிறார்,
எப்படி இருக்கிறார் என்றால் அவர் பரிசுத்த ஆவியாக அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். பல விதங்களில் கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கனவுகள் மூலம், சொப்பனங்கள் மூலம், ரேடியோ மூலம், டிவி மூலம், சூழ்நிலைகள் மூலம் கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் விசேஷமாக தன்னுடைய ஊழியக்காரர்கள் மூலம் கர்த்தர் இடப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். இன்றைக்கு தேவன் எதன் மூலமாய் செயல்படுகிறார்? இந்த கல்லின் மூலமாய் கர்த்தர் செயல்படுகிறார். ஆமென். இந்த கழுதையின் மூலமாய் கர்த்தர் செயல்படுகிறார். ஆமென். இந்த கோழியின் மூலமாய் கர்த்தர் செயல்படுகிறார். ஆமென். இந்த மீனின் மூலமாய் செயல்படுகிறார். ஆமென். இது ஆட்டு தொழுவத்தில் இருந்திருக்கலாம், மாட்டு பட்டியில் இருந்திருக்கலாம், ஆனால் இப்பொழுதோ இது கர்த்தருடைய பாத்திரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. 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 ஆகவே என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டிய ஒரு பகுதி என்ன தெரியுமா? கர்த்தர் ஆசீர்வதிக்காததற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய தாசர்கள் மேல ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேணும். இந்த பலிபீடத்தில் நிற்கிற அடியவனுக்குரிய கூலி கர்த்தர் கொடுக்கிறார். இங்கு சிந்தப்படுகிற வியர்வைகளுக்கு பரலோகம் கணக்கு கொடுக்கும். அதே நேரம் இங்கு நடக்கிற பாவங்களுக்கும் பரலோகம் நியாய தீர்ப்பு கொடுக்கும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நியாய தீர்ப்பு வரும் பொழுது சபையிலிருந்து வராதாம், பீடத்திலிருந்து தான் அது வரும் என்று சொல்லுகிறார். தண்டனை நேரம் வரும். அந்த தண்டனை நேரம் வடகாடு சபையை கர்த்தர் நியாயம் தீர்க்கும் பொழுது முதலாவது தண்டனை போதகர் குடும்பத்தில் தான் கர்த்தர் தொடக்குவார். ஆகவே நியாய தீர்ப்பதும் ஆசீர்வதிப்பதும் கர்த்தருடைய வேலை. ஆனால் நீயோ தாவீதை போல ஊழியக்காரர்கள் மேல கை போட எத்தனிக்காத. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 3வது வசனம். 1 சாமுவேல் 24:3. வழியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்களிடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மலஜாதிக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பாஸ்டர் கொஞ்சம் கவனிங்க, சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே சவுலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். என்ன அபிஷேகம்? ராஜ அபிஷேகம் கர்த்தர் சவுலுக்கு கொடுத்தார். அந்த அபிஷேகத்தை அவன் துஷ்பிரயோகம் செய்து அந்த அபிஷேகத்துக்கு அவன் உண்மையா இல்லாதபடியால் கர்த்தர் சொன்னார், இந்த ஸ்தானத்திலிருந்து நான் உன்னை அகற்ற போகிறேன். அல்லேலூயா. போதகர் என்கிற அபிஷேகத்தை கர்த்தர் தந்ததற்காக நான் அதை துஷ்பிரயோகம் பண்ணினால் என்னை அகற்ற கர்த்தர் தீவிரமாக இருப்பார். அல்லேலூயா. அங்கே சவுலுக்கு பதிலாக என்ன பாருங்க, கவனிங்க, இங்க கவனிங்க. அடுத்ததாக கர்த்தர் அபிஷேகத்தை யாருக்கு கொடுக்கிறார்? தாவீதுக்கு கொடுக்கிறார். நீ தான் அந்த அரண்மனைக்கு வர போறாய். இந்த கட்டம் வந்துட்டது. இது சவுலுக்கு தெரிஞ்சிட்டது. அடுத்ததாக யார் வரப்போது? தாவீது என்று தெரிஞ்சிட்டது. ஆகவே சவுல் என்ன செய்கிறான்? தாவீதை கொல்ல முயற்சி எடுக்கிறான். கவனிங்க, தாவீதை கொல்ல ஆயுததாரிகளோட திரிகிறான். காட்டுக்குள்ள தாவீது ஒளிச்சு ஓடுகிறான். ஒளிச்சோடின தாவீத இவன் வேட்டையாடி கொண்டு திரியும் பொழுது ஒரு நாள் இரவு தாவீதும் என்ற மனிதர்களும் ஜெபிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஜெபிக்கும் பொழுது ஒருவன் மேல ஆவியானவர் இறங்கி தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், நாளைக்கு உன்ற சத்துருவை நான் ஒப்புக் கொடுப்பேன். அல்லேலூயா. நாளைக்கு சத்துருவை நான் ஒப்புக் கொடுப்பேன். உனக்கு பின்னுக்கு திரிஞ்சு கொண்டிருக்கிறவன் ஒப்புக் கொடுப்பேன். உனக்கு என்ன விருப்பமோ அதை செய்ய என்று தாவீதுக்கு கர்த்தர் சொன்னார். அத போல அடுத்த நாள் வந்துச்சது. காட்டுக்குள்ள ஒளிச்சு கொண்டிருக்கும் பொழுது சவுலும் கிட்ட வந்துட்டான். தாவீது நிக்கிற இடம் தெரியல. அம்மானுக்கு வயிறை கலக்கி போட்டது. வயிறு கலக்கினபடியால் காட்டுக்குள்ள டாய்லெட்டுக்கு போயிட்டார். தாவீதுக்கு கெட்ட வாசனை வருகிறது. பார்த்தா சவுல் குந்தி பிடிச்சு கொண்டிருக்கிறார். அப்ப தாவீதோட இருந்தவங்க சொல்றாங்க, தாவீது கர்த்தர் சொன்னதை செய்து போட்டார். தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. எழும்பி அடியும் உச்சம் தலையில ஒன்று போடு, உனக்கு பிரச்சனையே இருக்காது. அப்பொழுது தாவீது என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அடுத்த வசனம் படிங்க. அடுத்த வசனம் வாசிச்சதுக்கு
தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்துக் கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ண கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. யாரை அபிஷேகம் பண்ணப்பட்டவன்? பேபிடிச்சு திரிகிறான் ஊழியக்காரன். பரிசுத்த ஆவியை இழந்து அசுத்த ஆவியால் அலக்களிக்கப்படுகிறான். அந்த மனுஷனை பார்த்து தாவீது சொல்லுகிறான், என்னுடைய ஆண்டவன் மேல நான் கை போட மாட்டேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ரட்சிப்பதற்கும் ஆவியிலே வளருவதற்கும் உன்னை ஒரு மனுஷனை பயன்படுத்தி இருப்பாரே, ஆனால் அந்த மனுஷனுக்குரிய கனமும் மரியாதையும் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். ஒருவேளை இந்த அடியவன் உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வராவிட்டாலோ, உங்களை தேடி வராவிட்டாலோ, கொஞ்சம் உங்கள் நிலையை சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் நியாயங்கள் பேசுகிறோமே, நீதிகள் கதைக்கிறோமே, தான் அடியாளத்துக்கு ஒரு சால்வை துண்டை வெட்டினபடினால அவன் மனசு என்ன செய்து கொண்டிருந்துச்சுதான் அடித்து. இதுதான் ஐயா தாவீது. தீய நோக்கத்தோட கூட வெட்டல, உறுதிப்படுத்துறதுக்கு வெட்டினான். அது கூட அவன் மனசுல, ஐயோ கர்த்தருடைய ஊழியக்காரன் சால்வில கைய வச்சுட்டனே, ஆண்டவற்ற மனுஷன் சால்வில ஒரு துண்டை வெட்டி போட்டனே. இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரருக்கு விரோதமாய், கர்த்தருடைய தாசர்களுக்கு விரோதமாய் நீங்கள் பேசும் பொழுது, நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய மனசு துடிக்குமாய் இருந்தால் நிரந்தர ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை உயர்த்துவது நிச்சயம், நிச்சயம், நிச்சயம். ஆமென். தேவ மனுஷர்களுக்கு விரோதமா அவன் பாவம் செய்தாலும் பிரச்சனை இல்லை, அதை சமாதானத்தின் ஆவியோட சொல்லு. மற்றபடி குழப்பத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்தாள், இது தற்காலிகமான ஆசீர்வாதத்தோட முடியுமே ஒழிய நீ நிரந்தரமாய் ஆசீர்வதிக்கப்பட போகிறது கிடையாது. அடிக்கடி வீட்டுக்கு வரும் பொழுது, அடிக்கடி முன்னுக்கு பின்னுக்கு தெரியும் பொழுது, குப்பைக்குள் இருக்கிற குண்டுமணியை போல அநேக ஊழியக்காருடைய அருமைகள் அநேகருக்கு தெரிவதில்லை. ஆனால் என்ன ஒன்றை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், என் தேவன் ஒரு ஊழியன் வழியாய் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. போன ஞாயிற்றுக்கிழமை தெளிவாக இன்னொரு ஊழியக்காரன் மூலமாய் கர்த்தர் அதை உங்களோடு கூட பேசினார். ஒரு சகோதரன் தன்னுடைய போதகரை மிக மரியாதையாக கதைத்துக் கொண்டிருந்தார், மிக உயர்வாய் கதைத்துக் கொண்டிருந்தார். அந்த நேரம் அந்த போதகர் இல்லை. கதைத்துக் கொண்டிருக்கும் பொழுது போதகருடைய போன் வருகிறது. போனை காட்டினா போதகர் எடுக்கிறார். என் கையில் அந்த போன் இருந்துச்சு. பார்த்தால் அந்த போதகருடைய பெயர் என்னவோ அந்த பெயர் எழுதப்பட்டிருந்துச்சு, தேவதாஸ் என்று எழுதப்பட்டிருந்துச்சு. வச்சுக்கொள்ளுங்க. நான் கதைச்சு முடிய கேட்டேன், உங்களோட போதகரை இவ்வளவாய் கனப்படுத்துகிறேன் என்று சொல்றீங்க, ஆனா தேவதாஸ் என்று எழுதி வச்சுக்கீங்களே, என்ன இல்லையா? அப்ப கேட்டா அப்ப என்ன? நான் சொன்னேன், ஒரு டாக்டர் என்ன எழுதுவீங்க? டாக்டர் தேவதாஸ். அல்லேலூயா. ஒரு விதானி என்ன எழுதுவீங்க? தேவதாஸ் டிஎஸ். அன்னைக்கு பார்க்கிறேன் மயூரன்ற போன்ல, பேட் மயூரன்ற போன்ல மை லவ், மை லவ். அஜந்தன்ற போன்ல பார்த்தால் மை பேபி. நான் ஆறா பேபி பேபி என்றால் அது மனுஷி, மனுஷி பேபியா இருக்கிறாள், லவ்வா இருக்கிறாள். ஆனா ஊழியக்காரன் தேவன், தேவதாஸ், குண்டன், கருப்பன், சொத்தியன், மொக்கன், ஓப்பன் கதக்காரன், இவைகள் அனைத்தும் நமக்கு ஆசீர்வாதமாய் லபியாது. வீட்டில் போய் 1 சாமுவேல் 26:12 படித்துக் கொள்ளுங்கள். இன்னொரு தடவை துரத்த வந்த சவுல் நித்திரையாய் கிடக்கிறான். நித்திரையாய் கிடக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுங்க, நீ விரும்புறதை செய்.
உண்மையில ஒரு மனுஷனுக்கு அப்படி நித்திர வராது. யுத்தத்துக்கு போன மனுஷனுக்கு அப்படி நித்திர வர வேண்டிய தேவையில்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட நித்திரிய கர்த்தர் கொடுத்து தாவீதுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்க்கிறார். அந்த நேரமும் தாவீது சவுலின் மேல கை போடாதபடிக்கு தன்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொண்டு அவன் நடந்தபடியால் ஒரு குற்றமும் இல்லாதவனாய் சிங்காசனத்தில் கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தியம் சத்தியமே. ஆமென். உண்மை உண்மையே. ஆமென். பரிசுத்தம் பரிசுத்தமே. ஆமென். தற்காலிக ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொண்டு போ, நான் நிரந்தர ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன். எனக்கு ஊழியம் செய்த ஊழியக்காரர்கள் முன்பு மோட்டார் சைக்கிள் ஏற்றும் பொழுதெல்லாம் அவர்களை தொடுவதற்கு கூட அஞ்சித்தான் பின்னுக்கு இருப்பேன். என்னை நடத்தின போதகர் ஒரு தடவை நான் சைக்கிள்ல பொன்னகர் ஊழியம் போயிட்டு ஊழியம் முடிஞ்ச பிற்பாடு வந்து அறிக்கை கொடுக்க வேணும். அறிக்கை கொடுக்கும் பொழுது ஏதோ சாவியில வேலை செய்து கொண்டவர் சைக்கிள் சாவியை தூக்கிறது. இன்றைக்கு தான் என்னுடைய மனைவி கூட அது தெரியும் சொல்லுகிறேன். சைக்கிள் சாவியால் அறிந்தார். படித்தேன், படிக்காதவன் இல்ல, படிச்சவன். வேலை இல்லாதவன் இல்ல, வேலை செய்தவன். வேலையை விட்டு ஊழியத்துக்கு வந்தேன். என் அம்மா அப்பாவுக்கு சொல்லாமல் ஊழியத்துக்கு இறங்கினேன். ஊழியம் விட்டு முதல் போதர் விட்ட போன பொழுது எனக்கு போதகரால இல்ல, அங்கிருந்து ஒரு பொம்பளையால கொடுக்கப்பட்ட வேலை, தண்ணி கிள்ற வேலை. உடுப்பு துவைக்கிறதுக்கு, அவங்கள் குளிக்கிறதுக்கு தண்ணி அள்ளி கொடுக்கிற வேலை. அவைகள் அனைத்தையும் நல்ல மனசோடு செய்தபடியால் இதுவரைக்கும் கர்த்தர் என்னை கைவிடவில்லை. அல்லேலூயா. இருதயத்தை கர்த்தர் பார்த்தார், மனசை கர்த்தர் பார்த்தார். ஏற்ற நேரம் வரும் பொழுது உயர்த்தினார். இன்னும் தேவனுடைய எல்லைகள் அதிகம் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் பிள்ளைகளை கனப்படுத்த விரும்புகிறார். கோபத்தை அடக்கி பொறுமையாய் நடவுங்க. அபிஷேகத்தின் மேலும் ஊழியர்கள் மேலையும் தேவை இல்லாமல் கை வைக்க போகாதேங்க. தேவையில்லாத கதைகளுக்கு காது கொடுக்க போகாதேங்க. ஆண்டவர் சமூகத்தின் பிரசன்னத்தை காத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய நிரந்தர ஆசீர்வாதம் உங்களை அலை அலையாய் நிரப்ப போகிறது. எழுந்து நிற்போம் தேவ சமூகத்தில். இன்றைக்கும் தாவீதுக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் தேவன் உங்களுக்கு கொடுக்க என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வாரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் உண்மை இயேசு கைவிடவே மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள், அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.